ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னுடைய லைவ் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸு. ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா மேஜரான ஹோல்டிங்ஸ் வந்து இன்றைக்கி எதுவும் நான் புதுசாக வந்து பை பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே ஹோல்டிங்ஸ் தான் இருக்குது. பொசிஷனும் வந்து எதுவுமே நான் செல்லும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போது டைம் வரைக்கும் ஒரு 0.54% வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக வந்து 5.7% கொடுத்துருக்கு. இது வந்து நான் எவ்வளோ வீக்காக ஹோல்டு பண்ணுறேன், எவ்வளோ நாளாக ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக்காக தான் நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனலைசிஸ் படி கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ்னு ஒரு கம்பெனி நாம் சொல்லியிருந்தோம். அதில் தான் என்னோடய மேஜர் ஹோல்டிங் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 6,000 ப்ராஃபிட்டு நான் புக் பண்ணிட்டேன். அரௌண்டு வந்து 6%. ஏன்னா அதுலேயும் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது 6% வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஏன் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேபிட்டலை நான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணல. ஸோ வேறு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி ஆகணும். ஏன் வந்து கிளென்மார்க்ஸ் லைஃப் சயின்சஸ் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னா, கிளென்மார்க் லைஃப் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தான். இது கிளென்மார்க்கு ஜிஎல்எஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. சாரி, ஒரு நிமிஷம். ஸோ கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த கம்பெனி தான். சாரி. ஸோ கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி தான். ஜஸ்ட் ஜிஎல்எஸ்ன்னு சொல்லி 2.58% வந்திருக்கு. நான் ஒரு வேளை ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா இது 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நான் ஹோல்டு பண்ணி வெளியே வந்துட்டேன். ஆனால் நான் ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்தேன். 6% ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்தேன். மேபி இன்றைக்கி இருந்திருந்தால் இன்னொரு 8% 10% வந்திருக்கும். இது கண்டிப்பாக கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து என்னுடைய பர்சனல் அனலைசஸ் படி இது கண்டிப்பாக பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதாவது பியூர்லி ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாக்ஸுங்கும் போது நமக்கு ஃபண்டமெண்டல் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது டெக்னிக்கல் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் தான் வந்து மோஸ்ட்லி ஒரு 80% வந்து ஃபண்டமெண்டல் தான் மூவ் பண்ணும். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 20% வந்து நமக்கு டெக்னிக்கலும் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம இது வெளியே வந்தது காரணம் மெயினாக மொமெண்டம் வந்து கம்மியானதுனால வெளியே வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட் டைமில் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆனதுனால நான் வெளியே வந்துட்டேன். சரி, அப்புறமா என்ட்ரி ஆகிக்கலான்னு. ஆனால் இது இன்னுமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டீல் பைப் கம்பெனி. ஸோ அதோடைய மார்க்கெட் அனலைசஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் வந்து ஸ்டீல் பைப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டீல் பைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்ஸ் மாதிரி ஒரு பைப் இருக்கும், ரவுண்டாக ஒரு பைப் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஸ்டீல்லையே வந்து ஒரு செட்டு போடுறதோ இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு பைப்பு, ஒரு மெஷின்ஸ் வைக்கிற ஸ்டாண்ட், இந்த மாதிரி நிறையா யூஸ் கேசஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரினில் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது. ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுங்கிறதுனால நமக்கு வந்து கரன்சி ப்ரைஸு ஃப்ளக்சுவேஷனுக்கு அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருக்கும் நமக்கு. ஏன்னா ஃபாரின் இன்கம் வருது இல்லையா. அதனால் வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபண்டமெண்டலாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸ் வந்து ஜேடிஎல் இண்டஸ்ட்ரியில் தான் ஹையாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். மெஜாரிட்டி வந்து 1,03,000 வந்து இதில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட 5% நம்ம எடுத்துட்டோம். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செகண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி அது கொஞ்சம் கவர்மெண்ட் கம்பெனி அது. ஸோ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கிக்குவேன். ஜஸ்ட் அதோடைய ப்ரைஸ் மொமெண்டம் பார்த்துட்டு திரும்ப அனலைஸ் பண்ணி நான் என்ட்ரி ஆவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். இதில் வந்து ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரைடன்ட்டு, இது எல்லாமே இப்படி தான் வாங்கியிருக்கேன். அதாவது ட்ரைடன்ட்டு சரி, ஆல் கார்கோ, மாஸ் ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசிபி டிசைனிங் கம்பெனி. ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பிகினில் தான் இருக்கோம் சைனாக்கு. இப்போ வந்து அதை புஷ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வராங்க. அந்த ஒரு டைப் ஆஃப் கம்பெனி தான் மாஸ் ஷிப்புங்கிறது. ஆனால் அது ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனிஸு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ பண்ணல. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அது மாதிரி பிடிசி இந்தியாங்கிறது வந்து பவர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி HCC அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டாக் ரொம்ப கம்மியான இதில் தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் எதுக்காக இப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாமே ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பார்ப்பேன். இந்த ப்ரைஸ் மொமெண்டம்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒவ்வொன்று தான் வாங்குறேன். அதாவது ப்ரைஸ் மொமெண்டம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவுடைய ஜஸ்ட் ரிவ்யூ. நான் இன்றைக்கி சேல் பண்ண போகிறதில்ல. மேபி வந்து JTL இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் இப்போது சேல் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக இன்னும் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய கம்பெனிங்கிறதுனால அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு பிலோவாக தான் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷனுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறலாம். ஸோ ஆல்ரெடி நான் கோர்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் என்னுடைய இன்ட்ரின்சிக் கால்குலேஷன் மெத்தடு. வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்து இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நம்ம மார்க்கெட்டை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்னா, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து சைனாவிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து புல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. அவங்க வைக்கிறதான் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறுறாங்க. அது வந்து இன்வெஸ்டருக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ அது பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, அங்கே ஆல்ரெடி வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து அந்த எவர்கிராண்டுங்கிற கம்பெனி அவங்க ஆல்ரெடி வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற பொட்டன்ஷியலை விட ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அந்தளவுக்கு வாங்கணும். ஓகேங்களா? அவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ வெறும் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட மட்டுமே காசு இருந்தால் யூஸ் இல்லை. பொதுவாக எல்லா மக்களுமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து எக்கனாமிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ பிஸ்னஸ் மட்டுமே பிஸ்னஸ்ஸு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டுமே ரெக்கவரி ஆனாங்கன்னா அது கே ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கே ஷேப் ரெக்கவரின்னு என்னென்னா, இப்படி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு பணம் வைக்கிறவங்க, அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ஐடி எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே போவாங்க. நார்மல் பீப்புள்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபாலோ அப்பாவது ஆகணும். ஆனால் அவங்க வந்து ரிவர்ஸில் போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து கே ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இன்இக்வாலிட்டி அதிகம் பண்ணி விட்டுரும். ஆல்ரெடி மற்ற கண்ட்ரீஸில் வந்து இன்இக்வாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். யூஎஸில் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. மேபி டேட்டாவை பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஏன் வந்து யூஎஸில் ஜாஸ்தியாக இருக்குன்னா, அங்கே பணக்காரங்க ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழைங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவிலையும் எல்லா நாட்டிலையும் இது இருக்குது. இந்தியாவிலையும் அது க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். இல்லைனா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தான் நடக்கும். ஸோ இந்த சைனாவிலையும் வந்து அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து $1 பில்லியன் புல் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் மார்க்கெட்டில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வருதுன்னா, நமக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு தான் வருது. ஏன்னா அடுத்த லெவலில் ஹை பாப்புலேஷன் இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான். ஆனால் சைனா அளவுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜியில் வளரல. ஆனால் நம்ம தான் பாசிபிலிட்டி இருக்கிற ஆப்ஷன், யூஎஸ்க்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம தான். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டருடைய மணிவெல்லாம் இங்கே வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி மேஜர் ஹெட்ஜ் ஃபண்டு, முக்கியமாக இப்போ ரீசன்ட் நியூஸில் நிறைய ஹெட்ஜ் ஃபண்டு வந்து இந்தியாவில் லாங் பெட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓவரால் லாங்கர் பீரியடில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனால் வந்து ஓவர் லாங்கர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஜாஸ்தி ஆகிருக்கு. இன்றைக்கி ஜாஸ்தி ஆகுதுன்னு நான் சொல்லலை, ஆல்ரெடி போன வருஷமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்க எப்பவுமே ஒரு படி முன்னாடி தான் இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நடக்கிற விஷயத்தை முன்னாடியே அவங்க வந்து இது பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை. ஸோ அப்போ அவங்க வந்து ஆல்ரெடி ஹெட்ஜ் ஃபண்டில் வந்து உள்ளே வந்துட்டாங்க. நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரியில் இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஜப்பானுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம இதில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் எக்கனாமியில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர், ஜப்பானுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்தியாவை தான் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். ஏன்னா ஜப்பானில் வந்து அவங்களுடைய எக்கனாமி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஆனால் சிம்பிளாக சொல்லப்போனால் அங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பாரம்பரியமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அடுத்தடுத்த லெவல் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பெருசாக பார்ப்போம். ஆனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய பணமெல்லாம் வந்து வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அடுத்த கண்ட்ரீஸோட எக்கனாமிக்ஸ் தான் விருப்பப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது அது இந்தியாவில் தான் அதிகமாக வருது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு பர்செப்ஷன் மோடு, ஒரு கண்ணோட்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா
டிஐ வந்து பர்ச்சேஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2146 கோடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் வந்து இந்த பிப்ரவரியில். எஃப்ஐஐ வந்து 1290 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கன்னா ஆல்ரெடி 1000 crore மேலே வந்து பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா, 1000 crore மேலே பை சைடு தான் டிமாண்ட் இருக்குது. ஸோ பை சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது இது கிளியராகவே பாசிட்டிவ் மோடில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் பட்ஜெட்டு, எலெக்ஷன் இந்த ரீசன்னால் லாஸ்ட்டாக ஒரு வாரமாக கன்சல்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக்ஸை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தெரியாமல், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் தெரியாமல் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பை பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இண்டெக்ஸ் நிஃப்டி இடிஎஃப்ல பை பண்ணிட்டு போயிருங்க. நிப்பான் இடிஎஃப்னு இருக்கும், அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறோம், அதில் நீங்கள் பை பண்ணுங்கள். அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. அது வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட நிஃப்டிவே நீங்கள் பை பண்ணுற மாதிரி தான். கீழே வர நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து அடுத்த பார்ட் வந்து இந்த பேடிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப இப்போ முக்கியமான போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக். பேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெமா வயலேஷன், அதாவது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதான் ஃபெமா. இந்த ஃபெமாங்கிறது என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து எந்த பணம் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்தாலும் ஏதோ ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் வரும், பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் வரும். அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒரு சின்ன ஃபார்ம் சைன் பண்ணி கொடுப்போம். பேங்க்லேயே வந்து எனக்கு வந்து ஃபாரின்லேருந்து இந்த மாதிரி ஃபண்டு வருது, எனக்கு வந்து இப்போ யூடியூபோ இல்லை கூகுள் ஆட்ஸ் ஏதாவது ஒரு ரெவன்யூ ஃபாரின்லேருந்து வருதுன்னா கூட அதில் வந்து பேங்க்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மில் வந்து ஃபெமா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சைன் பண்ணியிருப்போம். என்னென்னா, இந்த ரீசன்னால தான் எனக்கு அந்த ஃபாரின் ஃபண்டு வருது, ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் எடுக்கிறேன், அது எங்கேருந்து வருது அப்படிங்கிற அந்த ரீசன்லாம் கொடுத்து நம்ம ஒரு ஃபார்ம் வந்து சைன் அப் பண்ணி கொடுப்போம். அப்போ தான் வந்து அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இதனுடைய ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேடிஎம் வேலெட்டில் நடந்திருக்கு. இது வந்து ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டாங்க பேடிஎம். ஏன்னா வாங்காமல் அவங்க வந்து இதை ரன் பண்ண முடியாது. வாங்கிட்டு இதை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு ஸ்கேம் சம்திங் நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபண்டு வந்து இண்டிவிஜுவல் வேலெட்டில் வரதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இடி எக்ஸம்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே போய் பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க ஆர்பிஐ கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னால வந்து இது வந்து உள்ளே வந்திருக்கு, யார் இந்த என்டிட்டி, எந்த என்டிட்டி இதை வந்து அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. என்ன இதில் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்குறது என்னென்னா, இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதுசாக வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அவங்க வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு வயலேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃப்ராடு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப்பில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் தெரியுது. ஏன்னா இது ஒரு ஃபாரினில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே ஃபாலோ ஆகுது. இப்போது நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பேங்க்மேன் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தான், இப்போ ஆல்ரெடி ஜெயிலில் தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம் பேங்க்மேன் ஃப்ரைடு அப்படிங்கிறவன் வந்து கிரிப்டோ கரன்சிலே ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து பண்ணிட்டான். ஏற்கனவே அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பெரிய டாப்பிக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஸ்டார்ட் அப்பை ரெவன்யூ சம்பாதிக்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து எதெல்லாம் இல்லீகலாக இருக்குமோ, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு இல்லீகல் விஷயந்தான். ஆனால் வந்து அது லீகல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு லீகல் ஸ்ட்ரக்சரில் போட்டு அதை மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து பண்ணுறது வந்து ஒரு தப்பு. ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஃபண்டை வந்து எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியாமல் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கிறனால இஷ்டத்துக்கு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, வேறு இதுக்கு லோன் கொடுக்குறது. அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் அந்த மாதிரி அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்களே அந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்குறது, அது மூலமாக வேறு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, அதை ரெவன்யூ காட்டுறது, இந்த மாதிரியான தேவையில்லாத ஸ்கேம்லாம் பண்ணி. ஏன்னா இவங்க ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிறனால அந்த பேர் வந்து காப்பாற்றணும், ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பைஜூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான டெப்ட், கடன் வந்து சும்மா தாறுமாறாக வாங்கிட்டு ரொம்ப ஓவர் வேல்யூஷன் பண்ணிட்டு என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதை வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகாத மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு பேட் என்விரான்மெண்ட்டு. ஏன்னா ஸ்டார்ட் அப்புங்கிறதே ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், மக்களுக்கு வேல்யூபிளாக வந்து ஈலான் மஸ்க் மாதிரி அந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க பிஸ்னஸ் மேனை விட மோசமான டைப்பில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா
அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் அப் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டு சுத்தமாக வராது இந்த மாதிரியெல்லாம் ஃப்ராட் பண்ணாங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பேடிஎம்மில் இந்த வயலேஷன் நடந்திருக்கு. இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரிஜினலாக தெரியாது. ஆனால் இது வந்து பைஜூஸுடைய ஃபவுண்டருடைய அந்த பேரும் போச்சு, ஃபேமும் போச்சு. இப்போ வந்து விஜய் சேகர் சர்மா அந்த பேடிஎம் ஒன்லைன் கம்யூனிகேஷன் இவங்களோட ஃபேமும் வந்து போகுது. இந்த பர்செப்ஷன் வந்து மாறுச்சுன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு கம்பெனியோட அடி வாங்கும். லாங் டேர்மில் டாட்டாவும் ரிலையன்ஸோ இல்லை மற்ற கம்பெனிஸோ லாங் டேர்மில் இவ்வளோ வருஷம் ஷேர் ஹோல்டரோட ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னென்னா அந்த பேர் வந்து காப்பாற்றணும். ஏன்னா அந்த பேர் போயாச்சுன்னா அடுத்து எங்கே அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால தெரியாது. அதனால் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருமே ஷேர்ஸை சேல் பண்ணுவாங்க, எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இப்போ வெளியே போயிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து வாரன் பஃபெட் தான் முன்னாடியே எஸ்கேப் போயிட்டார் பேடிஎம்லேருந்து. போன கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பேடிஎம்மை செல் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஹோல்டு பண்ணிட்டு இருந்தவர் அவரே விற்றுட்டு எனக்கு வேண்டாம் ஓடிட்டார். ஸோ இதுதான் இப்போ நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.